இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கர்சவத்து தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ரவை ஊற வச்சுருக்கேன். நான் 1/4 கிலோ ரவை ஊற வச்சுருக்கேன். தண்ணி மிதக்க ஊற வைக்க வேணாம், கொஞ்சம் முழுன மாதிரி ஊற வச்சாலே போதும். நான் 1/4 கிலோ சர்க்கரை, 1/4 கிலோ ரவை. ரவை எவ்வளோ அவ்வளோ சர்க்கரை எடுத்துருக்கேன். ரவை இப்போ கிரைண்டரில் அரைச்சிட்டோம், நைஸாக நம்ம அரைச்சிக்கலாம். சர்க்கரையும் இது கூட நான் போட ரவை மஞ்சளும் சர்க்கரை இது கூட போட்டு அரைச்சிக்கலாம். ஏலக்காய் சர்க்கரை இது கூட போட்டுன்னு அரைச்சிக்கலாம். இப்போ எல்லா சர்க்கரையும் போட்டு நான் அரைச்சிடுறேன். இதில் அரைச்சி நல்லா மஞ்சிடுச்சு. இப்போ முந்திரி பருப்பு வறுத்து போட்டிருக்கேன். இதில் இது கர்சவத்து ஊற்றுறையான இது பாத்திரம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பார்க்கலாம். இது பழைய காலத்து ஊற்றுறையான கர்சவத்து ஊற்றுறான இது நாங்கள் மாற்றவே இல்லை. இதில் அழகாக வரும், ஊற்றுறப்பி அழகாக வரும். ஆனால் எண்ணெய் தான் கொஞ்சம் நிறையா ஊற்றினா அழகாக வந்துடும். உருண்டை உருண்டை அழகாக இருக்கும், ஒரே மாதிரியாக இருக்கும். இப்போ ஒன்று ஒன்று அதில் திருப்பிக்கலாம். தீ ரொம்ப வைக்கக்கூடாது, சின்னதாக அடுப்பு சின்னதெல்லாம் வச்சு தான் நம்ம திருப்பணும். அது வேகிறதுக்கே சின்னதாக வச்சு தான் வேகணும். நல்லா வெந்துருச்சு பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். வெந்துருச்சு, எல்லாத்தையுமே நாங்கள் எடுத்துட்டேன். நான் பொசு பொசுன்னு இருக்கும், ஆனால் எண்ணெயாக தான் இருக்குது. கொஞ்ச நேரம் ஆனால் அந்த எண்ணெயெலாம் ரொம்ப தெரியாது. ஆறிடுச்சுன்னா சுட சுட கர்சவத்து ரெடி ஆகிடுச்சு.